ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. டிஸ்பிளேக்குள்ளே டாப்பில் லைட் அண்ட் டார்க்குன்ட்டு இருக்குது. டிஃபால்ட்டாக லைட் மோடில் தான் நம்மளுக்கு இருக்கும். உங்களுக்கு டார்க் மோட் வேணும்னா டார்க் மோட் சூஸ் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்க்ரீன் டோட்டலாக பிளாக் ஆயிரும். இந்த டார்க் மோடு கூட நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற டார்க் மோடு செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள் டர்ன் ஆன் ஆஸ் ஷெட்யூல்டுன்னு இருக்குது. ஸோ டர்ன் ஆன் ஆஸ் ஷெட்யூல்டு டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கும். சன்செட் டு சன்ரைஸ், ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா காலையில் வெடிகிற வரைக்கும் உங்களுக்கு டார்க் மோடில் செட் பண்ணுறது. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் 6 o'clock ஆஃப்டர் 7 o'clock உங்களுக்கு என்ன ஆகும்னா சன்செட் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடு மாறிடும் மார்னிங் வரைக்கும். இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் நீங்கள் டார்க் மோட் செட் பண்ணணும்னா கீழே இருக்கிற கஸ்டம் ஷெட்யூலுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஷெட்யூலை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே செட் ஷெட்யூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள் ஸ்டார்டிங் டைம் என்ன அப்படின்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு டைம் கொடுத்துருங்க. எனக்கு இந்த டைம்லேருந்து ஒரு 9 o'clock மேலே தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த டைம் நீங்கள் ஸ்டார்ட் டைமாக கொடுத்துருங்க. ஒரு 10 o'clock வரைக்கும் அப்படின்னா நைட்டு ஸோ 10 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் தேவையோ அதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற டன்னுங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் செட் பண்ணுற டைமுக்கு மட்டும் இது டார்க் மோட் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிரைட்னஸ். நம்ம பிரைட்னஸை நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே நம்ம பண்ணிக்குவோம், இல்லைன்னா மேலேருந்து கீழே கண்ட்ரோல் பேனலில் இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். பட் இருந்த பிரைட்னஸில் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிற அடாப்டிவ் பிரைட்னஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸை சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆஃபில் இருந்துன்னா ஆன் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரைட்னஸ் டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரைட்னஸ் இந்த ரூமுக்கு போதும் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா ஜட்ஜ் பண்ணி சொல்லுது. சோ தட் நீங்க அடாப்டிவ் பிரைட்னஸை எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு. நைட் டைம் நீங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஓவர் பிரைட்னஸா இருக்கக்கூடாது, கண்ணுக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னா ஐ கம்ஃபர்ட் ஷீல்டுங்கிறத எனேபிள் பண்ணிக்கங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனு ஒரு எல்லோயிஷ் டோனில் போயிடும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தைகளோ இல்லை நீங்களே படிக்கும் பொழுது உங்கள் கண்ணு வந்து பாதிப்பு ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக நீங்கள் 1 or 2 hours படித்தாலும் சரி, இல்லை மொபைல் நீங்கள் பார்க்குறீங்கன்னாலும் சரி, அந்த டைமுக்கு மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஐ கம்ஃபர்ட் ஆனில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் சன்செட் டு சன்ரைஸ் வரைக்கும் வேணுமா, இல்லை நீங்கள் சொல்கிற டைம் வரைக்கும் வேணுமா அப்படிங்கிறத இங்கேருந்து கஸ்டம் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நீங்கள் பார்க்கக்கூடிய ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு மெனுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தாங்கனாலும் அதோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு எது சின்னதாக வேணுமா இல்லை பெரிய சைஸில் வேணுமாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஏ டு பிக் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். இதில் எந்த சைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறது நல்லா படிக்க தெரியுது, எனக்கு இவ்வளோ இருந்ததுன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற ஃபாண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக ஒரு 4 to 5 ஃபாண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோடு ஃபாண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் டு பி நீங்கள் பே பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுக்கு தேவையான ஸ்டைலான ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிற போல்டு ஃபாண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண ஃபாண்ட்டு வந்து போல்டில் உங்களுக்கு மாறிடும். நீங்கள் இது ஸ்க்ரீன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1 step பேக் வந்துடுங்க. இதுலேயே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஜூம் இருக்கும். ஸ்க்ரீன் ஜூம் கிளிக் பண்ணாலும் இதே மாதிரி தான் உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நீங்கள் எதை படிக்கணும்னு நினச்சி நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ பெருசாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறத இந்த ஸ்க்ரீன் ஜூமில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் ஜூமில் என்ன சைஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் உங்களுக்கு விசிபிளாக வரும். அடுத்தது ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ், இதை சூஸ் பண்ணிங்கன்னா இதில் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும் பொழுது ஃபுல் ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற ஸ்க்ரீன் டைம் அவுட் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணாமல் ஐடியலாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகணும். அது எந்த டைமில் ஆஃப் ஆகணும், டிஃபால்ட்டாக 1 minute வைக்கலாம், இல்லை உங்கள் பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா 15 seconds. ஸோ இது மாதிரி எது வேணுனாலும் உங்களுக்கு
உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நேவிகேஷன் பார். இந்த நேவிகேஷன் பார்ங்கிறது உங்க மொபைல்ல பாட்டம்ல பாத்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸ் தான் நேவிகேஷன் பார்ங்கிறது. அதாவது இந்த பட்டன்ஸ்ல ஹோம், ரீசன்ட், பேக் இந்த 3 பட்டனுமே நம்மளுக்கு இருக்கும். இந்த பட்டன் உங்களுக்கு வேணுமா இல்ல எப்படி வேணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிறது வந்து ரீசன்ட், ஹோம் அண்ட் பேக் பட்டனா சூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை எனக்கு பேக்கு, ஹோமு, ரீசன்ட் இப்படி சூஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த பட்டன் ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இது எந்த மாதிரி உங்களுக்கு பட்டன்ஸ் ஆர்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற ஸ்வைப் ஜெஸ்டர் அப்படிங்கிறது இந்த கீழே இருக்கிற பட்டன் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? ஸோ செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜெஸ்டரை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜெஸ்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்க ஸ்க்ரீனில் பாட்டமில் இருக்கிற அந்த 3 பட்டன்ஸும் விசிபிளாக இருக்காது. ஸோ உங்களுக்கு அது என்ன மூவ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த மூவ்மெண்ட் பிரகாரம் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் உங்கள் மொபைல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட்டன்ஸ் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெஸ்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.